ஓம் அஷ்டதளோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வசமுத்பவகாரணலிங்கம் அஷ்டதரித்ரவிநாசனலிங்கம் தத்ப்ரணமாமி சதாசிவலிங்கம். அஷ்டதளோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வசமுத்பவகாரணலிங்கம் அஷ்டதரித்ரவிநாசனலிங்கம் தத்ப்ரணமாமி சதாசிவலிங்கம் தத்ப்ரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 28ஆம் நாள் 11/2/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு சுபகாரியங்கள் தொடங்குவதற்கு ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் ஆரம்பிப்பதற்கு அல்லது ஒரு கும்பாபிஷேகம் செய்வதற்கு நமக்கு கிரகப்பிரவேசம் செய்து கொள்வதற்கு திருமணம் நடத்துவதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தருவது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இந்த புதன்கிழமையிலே நாமும் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இறை பிரார்த்தனைகளே ஈடுபடுவதோடு நாளைய தினம் 12ஆம் திகதி இந்த தை மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை மறுநாள் 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாசி மாதம் மலர்கின்றது. 15ஆம் திகதி மாசி மாதம் என்றதுமே எல்லோருக்கும் ஞாபகத்தில் வருவது மகா சிவராத்திரி. சிவனுடைய விரதங்களிலே அதிஉன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம் எதிர்வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றார். இந்த சிவனுடைய சிந்தனையிலிருந்து பிரார்த்தனை செய்வது. அந்த சிவராத்திரியிலே இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றினான். இதுதான் மணிவாசக பெருமான் பல இடங்களில் குறிப்பிட்டிருப்பார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லாதது. அந்த ஜோதியாக தோன்றிய நேரம்தான் லிங்கோத்பவ காலம். ஜோதி வடிவமாக தோன்றியது. அந்த லிங்கோத்பவ காலத்திலே அது சிவனுடைய பூரணமான லிங்க உத்பவத்தை காணுகின்ற வகையிலே இந்த சிவராத்திரியிலே ஒரு சிறப்பான பூஜை வழிபாடுகள் அந்த லிங்கோத்பவருக்கு நடைபெறும். அந்த 2ஆம் ஜாமம் லிங்கோத்பவ காலம். அந்த 2ஆம் ஜாமமாகிய லிங்கோத்பவ காலத்திலே நாம் பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் தரும். இறைவன் ஜோதியாக தோன்ற பொழுது இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் படைக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் காத்தல் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவுக்கும் இடையிலே யார் பெரியவர் என்ற போட்டி வந்த பொழுது இருவருக்கு நடுவிலே இந்த ஜோதியாக தோன்றி ஒரு அசரீதி வாக்கு கேட்டதாம். இந்த ஜோதியினுடைய அடியையோ முடியையோ யார் முதலில் கண்டு வருகின்றீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்றதும் படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மதேவர் அன்னப்பட்சி வடிவம் எடுத்து ஆகாயத்தை நோக்கி முடியை காண செல்லுகின்றார். காண முடியவில்லை. மகாவிஷ்ணுவோ
வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி செல்லுகின்றார், அடியையும் காண முடியவில்லை. இந்த அடிமொழி தேடிய படலத்திலே நம்முடைய வாழ்வுக்கு நமக்கு கிடைக்கின்ற ஒரு சிறப்பான தத்துவம். பிரம்மதேவரானவர் கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியுடைய கணவன். கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. மகாவிஷ்ணுவோ செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியுடைய கணவன். செல்வச் செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. நான் தான் நிறைய படித்தவன், நான் தான் பெரிய பட்டப்படிப்பு முடித்தவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஆணவ மிகுதியாலும் இறைவனை காண முடியாது. நான் தான் பெரிய கோடீஸ்வரன், இந்த ஊரிலே நான் தான் பெரிய பணக்காரன், எல்லா வசதிகளோடும் இருக்கிறவன் என்ற இந்த பணச்செருக்கு இருந்தாலும் இறைவனை காண முடியாது. அன்பினாலே மற்றும் இறைவனை வழிபாடு செய்யலாம். அன்பே சிவம் என்கின்ற வகையிலே நாமும் சிவசிந்தனையோடு இருந்து 4 ஜாமங்களும் கண் விழித்திருக்க முடியாவிட்டாலும் 2ஆம் ஜாமமாகிய லிங்கோர்பவ காலம் வரையிலே கண் விழித்திருந்தாலே அந்த பலன் கிடைக்குமாம். நாமும் சிவசிந்தனையிலிருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து லிங்காஷ்டகங்களை பாராயணம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.